ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பனாரக்கட்டா சஃபாரியில் இந்த பனாரக்கட்டா ஜூவில் சஃபாரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜூ பார்க்க போகிறோம். சஃபாரியில் டைகர் பக்கத்தில் பார்த்தோம், லைனை பக்கத்தில் பார்த்தோம். டைகர் செம சூப்பராக இருந்துச்சு. அது டென்ஷனாக இருந்துச்சுன்னு எனக்கு இரிட்டேட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம ஜூவை தான் நம்ம போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீப்ரா. ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு ஜீப்ராவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது ஜீப்ரா கைஸ். அங்கே நின்றுட்டுருக்கு, உங்களுக்கு ஜூம் பண்ணாலும் தெரியுமான்னு தெரில. ஜீப்ரா பக்கத்தில் அடுத்து ஜிராஃபி இருக்குது. ஜிராஃபியை நாங்கள் வண்டலூரில் போனப்போ பக்கத்தில் பார்க்கல, இன்றைக்கும் பக்கத்தில் பார்க்க முடியல. பார்க்கலாம், அங்கிட்டு வழி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இல்லை, பக்கத்தில் பார்க்க முடியுது. பட் ஆனால் உள்ளே எந்த கடையும் இல்லை கைஸ். நம்மளால் ஹைட்ரேட்லாம் ஆக முடியாது. வெளிலேருந்தே நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. உள்ளே ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்னா ஹைட்ரேட்லாம் ஆகவே முடியாது. ஸோ இப்போ தான் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெளியிருந்து உள்ளே எதையும் எடுத்துகிட்டு வரவும் விட மாட்டாங்க. தண்ணி பாட்டில் வேணால் எடுத்துகிட்டு வரலாம், அதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த டப்பர் வேறு இல்லை, வேறு எதுவும் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மற்ற வேறு எந்த பாட்டிலும் அலோவ் கிடையாது. ஸோ இங்கே உட்கார்றதுக்கு ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எதாவது கடை ஹைட்ரேட் ஆகிறது ஜூஸ் கடை மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அது தெரிஞ்சு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பாட்டிலில் தான் ஊற்றி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜீப்ரா தான் இங்கே பக்கத்தில் தெரியுது பாருங்கள். சரி, நம்ம தாரணி டீஹைட்ரேட் ஆகிறனால சீக்கிரம் அதை போய் முடிக்கலாம். ஒரு பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். அதோ அந்த இடத்துல மேப்பு கொடுத்துருக்காங்க. மேப்பை போய் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போய் மேப் பார்ப்போம். கைஸ், நம்ம வண்டலூர் போனப்போ கூட டைகர் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கல. இங்கே பாருங்க, அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இப்போ அது சவுண்டு விட்டுச்சு, கர்ஜிச்சு. சிங்கம் தான் கர்ஜிக்கலாம். டைகர் என்ன பண்ணுச்சு. நம்ம அங்கிட்டு போய் பக்கத்தில் பார்க்க முடியாதுன்னு பார்க்கலாம். அங்கிட்டு போகலாமா? ஸோ இந்த இடத்துல பெரிய குழி தோண்டியிருக்காங்க கைஸ். இதில் பெரிய குழி தோண்டியிருக்காங்க. அதனால் ஏறி குதிச்சு வர முடியாது. இப்போ நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம். அது சவுண்டு விடுது, சவுண்டு விட்டுகிட்டே இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல ஒரு புலி உட்காந்துருக்கு, டைகர். இந்த இடத்துல உட்காந்து கைஸ், அது உருமுறை சத்தம் உங்களுக்கு கேட்குது பாருங்கள். இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சவுண்டு போடுது, அங்கே எதையோ பார்த்து சொல்லுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, நான் இங்கிட்டு நடந்துட்டு அது நல்லா சவுண்டு போட்டுருக்கு. இங்கே எதையோ பார்த்து கைஸ். இங்கே போட்டிங் கூட அலோவ் பண்ணுறாங்க. போட்டிங் கூட அவைலபிளாக இருக்குது. பர் ஹெட்டு 200 அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு எவ்வளோன்னு தெரில. சில்ட்ரனுக்கு ஆக்சுவலாக 2 சீட்டர் 200, 4 சீட்ரு 400. ரோவிங் போட் அப்படின்னா 50 per person. ரோவிங் போட்னா அவங்கள கூப்பிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கடல் போட்டு போகிறது per பர்சனுக்கு 200 கைஸ். இது சின்ன குளம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஊட்டியோ கொடைக்கானலோ போயிருந்தால் கூட போயிருக்கலாம். இது சின்ன குளத்தில் போகிறது ஒன்றும் போகாத ஒன்று. இது ஒரு ஜூவில் அந்தளவுக்கு ஒன்றும் சமூகத்துலாம் இல்லை கைஸ். சும்மா ஒரு நார்மலாக இருக்குது. ஆமாம், அந்த வேவ் மாதிரி இல்லை. ஏற்காடு போனப்போ அந்த பெரிய போட்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வேவ் வரும்ல, அந்த மாதிரி வேவும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லை. சும்மா வேணால் சில் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போகலாம். இல்லை, மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் ஒருத்தா பார்த்தது டைகர் தான் பார்த்துருக்கோம். மற்ற வேறு எதுவுமே இல்லை. அந்த சுப்பிரமணி அதெல்லாம் ஒழுங்காகவே தெரியல. ஸோ அடுத்து இப்போ நம்ம நீர் யானைலாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே ஏசியன் எலிஃபண்ட், அதாவது ஆசிய யானைகள் ஒரு 3 யானை இங்கே நிற்கிது. 4 நின்று மாதிரி இருந்துச்சு, இப்போ 3 தான் நிற்கிது. போய் உட்காந்து வந்துட்டு வந்தேன் வெயிட்டிங் ஏரியாவில். இப்போ நேரம்னா 3 தான் நிற்கிது. ஸோ இதை விட நம்ம சஃபாரியில் போனப்போ யானை இன்னும் பக்கத்தில் பார்த்தோம். அது பெரிய தந்தம்லாம் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. சஃபாரி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன், மண்ணத்துக்கு மேலே போட்டால் மதம் பிடிச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது. தெரில கைஸ், தான் ஏதோ சொல்கிறேன், எனக்கு தெரில.
ஸோ நீங்கள் வந்து அந்த சஃபாரி வீடியோவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ நமக்கு ஸ்டார்ட் ஆனதும் சந்தோஷமாக செம்மையாக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த கண்டக்டர்னா. அந்த ஹெல்ப்பில் ஆரம்பித்து அப்படியே இந்த லக்கில் எல்லா அனிமல்ஸுமே பார்த்துட்டோம் சஃபாரியில். ஸோ அதெல்லாம் சமலக்கு உண்மையாகவே எல்லாத்தையுமே நின்று காமிச்சார் அந்த டிரைவர். இத்தனைக்கு செம்ம ஜூமில் பார்த்தோம். மற்ற எங்களுக்கு அப்புறம் கிளம்புனது கூட முன்னாடியே போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு நின்று காமிச்சு கொஞ்சம் பின்னாடி போங்க, ரிவர்ஸில் போங்க அப்படின்னு காமிச்சு ரிவர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செம்ம சூப்பராக காமிச்சாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து இந்த இதே அனிமல்ஸ் இங்கே பார்க்குறது வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு இங்கே தூரத்தில் பார்க்குறதுனால ரொம்ப சமையலாம் ஒன்றும் இல்லை கைஸ். ஃபாக்ஸு, மற்ற பியரு, பேருன்னு தானே சொல்லுவாங்க, அது பேரு, அது எல்லாமே வந்து போய் உள்ளே படுத்து தூங்குற டைம் போல் இருக்குது, அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் சஃபாரி வந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஃபஸ்ட் ட்ரிப்பில் போயிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லக்கு. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து வெயிட்டிங் பிளேசஸ் இருக்குது, வெயிட்டிங் ஏரியா. அப்புறம் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா அந்த இது மாதிரிலாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மங்கி, அப்புறம் இந்த இது மாதிரி இதோட கட் அவுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேன்டீன் இங்கே வரீங்க அப்படின்னா வராதிங்க, கேன்டீன்லாம் காஸ்ட்லி தான். ஸோ அடுத்து நம்ம என்னென்ன அனிமல்ஸ் கவர் பண்ணலாம்னு சொல்லி போகிறோம் கைஸ். இப்படியே போகிறோம். இங்கே கூட ஒரு கேன்டீன் எதுவும் இருக்குது போல். இங்கே கேன்டீனா என்னென்னு தெரில. கேன்டீன் அது கைஸ். இங்கே ஒரு அனிமல் இருக்கா, உங்களுக்கு தெரியுதா? அது சாப்பிட்டுட்ருக்கு. அது வந்து இந்தியன் ஸ்பாட்டட். ஸோ அது வந்து சாப்பிட்டுருக்குங்க. அது நம்ம இங்கே தான் பார்க்குறீங்க. ஏன்னா நான் சவுண்டு விட்டுட்டு இருந்தேன் விரட்டுற மாதிரி. ஸோ அதனால் அது இங்கே தான் பார்த்துட்டு கறி சாப்பிட முடியாது, பெருசு பெருசாக இருக்கும், கஷ்டப்பட்டு சாப்பிடுது. அப்பாடா இப்படியே கறி சாப்பிடணும். சரி, அடுத்தடுத்தது பார்க்க போகலாம் கைஸ். அடுத்தது வந்து இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, முதல்லலாம் பார்க்கல. அப்புறம் நீர் யானை பார்க்கலான்னு நினச்சோம். அங்கே வந்து நீர் யானை ஏதோ குட்டி போட்டிருக்கு, அதனால் நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைப்டு ஹைனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஹைனா எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இதுக்குள்ளே தான் எல்லாமே தூங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இது இந்த சைடு என்ன போகிறது இருக்குது? மேப் நீ தானே பார்த்த? இது வேறு இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே வந்து வா வா போ. லெப்பர்டு, லியோபர்டு இல்லை, அது லெப்பர்டு பார்க்க போகிறோம். அங்கே நம்ம சம பக்கத்தில் பார்த்தோம் கைஸ். அந்த சஃபாரி வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது சம பக்கத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ நான் லெப்பர்டு பக்கத்தில் போயிட்டு அது தூங்குதா இல்லை முடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். வாங்கியா கைஸ். இங்கே வந்து இந்த சிங்கம் கத்திகிட்டு இருக்கு கைஸ், அதான் இங்கே வந்தேன். உட்காந்துருச்சு, சில நேரம் கத்திட்டு இருந்துச்சுன்னு வேகமாக வந்தேன். பட் அவன் கத்துருச்சு. கைஸ் அந்த குரங்கு வந்து பண்ணுறாங்க. பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அந்த குரங்கு விலகி போகுது கைஸ். கைஸ் இங்கே வந்து ஆக்சுவலாக ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. போட்டுமே வந்து இங்கே பாப்கார்னை கீழே போட்டாங்க. அந்த பாப்கார்னெல்லாம் இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு குரங்கு. அந்த அம்மா குரங்கு வந்து சின்னதுக்கும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சின்னது வந்து வாயை திறந்துட்டு இருக்குது, சின்னதுக்கும் கொடுக்குது போல கைஸ். சின்னதுக்கு கொடுக்கல. கைஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஜூ போயிட்டு வந்துட்டோம். ஜூ வந்து ஒர்த்து கிடையாது, ஜூவை விட சஃபாரி தான் செம்ம ஒர்த்து.
ஸோ நீங்கள் வந்து சஃபாரிக்கு வந்து காசு பே பண்ணுறது செம ஒர்த்து தான். ஜூ வந்து சும்மா நார்மலாக கம்மியாக தான் இருக்குது. நம்ம வண்டலூர் ஜூவை விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து நிறைய அனிமல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணோம் சஃபாரி போனது. நீங்கள் வந்து நான் சஃபாரிக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக எடுத்துருங்க. ஃபஸ்ட் ட்ரிப் மீன்ஸ் ஒரு 9:30க்கு போகிற ஒரு ட்ரிப்பாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனிமலை வந்து நிறையா ஸ்பாட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் போங்க. ஸ்பாட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தெரில, பட் ஆனால் மார்னிங் போனால் கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணலாம். பட் ஆனால் ஈவினிங் போனீங்கன்னா லைட்டாக அனிமல்ஸ் வந்து வெயில்னால தூங்கிடும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் லக்கு படி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் நல்லா பார்த்தோம். விளாகில் நீங்கள் போன விளாக் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த விளாகும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ 5 மணிக்கு வந்து ஜூ பூட்டிடும் கைஸ். ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்புனா தான் பெங்களூர் டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு கிளம்ப முடியும். ஸோ இப்போ அப்படியே நான் வெளில போனேன் அப்படின்னா அந்த பஸ் இங்கே போது பாருங்கள், 365 பஸ் நம்பரு. ஸோ ஏசி பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து இப்போ நான் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் போனோம். கேம்ப்வாடா ஸ்டேஷன் அது ஏதோ போட்டுருந்துச்சு. ஸோ மெஜஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம வந்த ட்ரெயினில் ரிட்டன் கிளம்ப போகிறோம். ஸோ போகிற பஸ் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போயே கிளம்புனா தான், மணி வந்து இப்போ வந்து 3. ஸோ நான் இப்போவே கிளம்புனா தான் வந்து நான் இந்த டிராஃபிக்லலாம் வந்து தப்பிச்சு நான் அங்கே போக முடியும். ஒரு 5 மணிக்கு போக முடியும், ஒரு 5:30க்கு இல்லை 6 மணி கூட ஆகலாம். ஸோ கைஸ் நான் போயிட்டு பஸ் ஏறிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இதுதான் பனார்கட்டா பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ தான். நீங்கள் இங்கேருந்து எப்படி அந்த ஜூக்கு போகணும் அப்படின்னா, இந்த பஸ்ஸு நிற்கிதில்ல, இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இருந்தால் அங்கே 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்களா கைஸ், அந்த இடத்துல நேராக ஒரு வழி போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா நேராக வந்து இதுக்கு வந்து ஜூக்கு வந்து போயிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஆக்சசபிளான ஒரு பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கு, ரேப்பிடோ, கேபு எல்லாமே இருக்குது. நீங்கள் எதில் வேணால் வரலாம். ஸோ எதில் வந்தாலும் ஆனால் ஃபஸ்ட்டாக போங்க இந்த இதுக்கு, அதாவது சஃபாரிக்கு ஃபஸ்ட்டாக போங்க. ஸோ ஃபஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா தான் வந்து செம்மையாக இருக்கும் கைஸ். சரி கைஸ், நான் இதுக்கு மேலே வந்து நான் அங்கே கேஎஸ்ஆர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், இல்லை பஸ் ஏறி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பஸ் நிற்கிது, ஏசி பஸ்ஸு. பட் ஆனால் ஏசி பஸ்ஸில் நாங்கள் போகல. ஏசி பஸ் எவ்வளோ ஃபேருன்னு தெரில. நார்மல் பஸ்ஸில் வந்து 30 ரூபா டிக்கெட்டு. ஸோ ஜிபேவும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ பஸ் வரட்டும். நான் வந்துட்டு கும்பல் எதுவும் தெரில, மேபி இனிமேல் தான் வர கும்பல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் வரட்டும், வந்துட்டு நான் உங்களுக்கு அதில் கைஸ் நம்ம வந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பனார்கட்டாலேருந்து ஒரு 4 மணிக்கு வந்து பஸ் ஏறினோம். பஸ் ஏறிட்டு இங்கே ஒரு 6:30 வந்துட்டோம் கைஸ். வந்துட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஸோ அப்புறம் 7 மணிக்கு அப்புறம் இங்கேயே நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ வந்து ஒரு வழியாக எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து வரப்போகுது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து 10:50. ஸோ அந்த ட்ரெயினுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ட்ரெயின் நம்பர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1வது பிளாட்ஃபார்மில் வருது. நாங்கள் 4ல் வரும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம். S7 S6 தானே நம்ம எந்த அரணி. ஸோ இதான் கைஸ் ட்ரெயின் நம்பரு. ஸோ S6 எங்களுக்கு. ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ ட்ரெயினுக்காக. ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டே ட்ரிப்பாக வரீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பனார்கட்டா வரீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒர்த்து இல்லை கைஸ். எங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து முடிஞ்சிருச்சு. டைம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். ஜூவும் சரி இதுவும் சரி ஃபுல்லாக பார்த்துட்டோம், சஃபாரியும். ஸோ எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் வந்து இங்கே பெங்களூர்லேயே வந்து ஒரு பார்க் இருக்குது, மியூசியம் இருக்குது, அதை நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இல்லை எனக்கு அதுவே ஓகே அப்படின்னா பனார்கட்டாவை நீங்கள் 1 டே ட்ரிப்பாக கவர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது இந்த ட்ரெயின் தான், வந்தது இதே ட்ரெயின் தான், போகிறதும் அதே ட்ரெயின் தான். ஸோ வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெங்களூர் சீரிஸ் மாதிரி அடுத்தடுத்த சீரிஸ் நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா, பாய்.